கவிஞர் லக்ஷ்மிபதி வேலூர். இன்றைக்கு கார்த்திகை மாத பிறப்பு, திங்கட்கிழமை, சோமவார பிரதோஷம், தேய்பிர பிரதோஷம், விசேஷமான ஒரு நாள். கார்த்திகை மாதம் என்றாலே நமக்கு தீப திருவிழா நினைவுக்கு வரும். இறைவனை ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான ஆண்டவனை ஒளி வடிவிலே வழங்குகின்ற மாதம் தான் இந்த மாதம். முருகப்பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு, மகாவிஷ்ணுவுக்கு, சுவாமி ஐயப்பனுக்கு வழிபாடுகள் செய்து பேறுகளை பெறுகின்ற ஒரு உன்னதமான மாதம் கார்த்திகை. 8வது மாதம். நாம் எட்ட வேண்டிய இலக்கு எது என்பதை சொல்லி தருகிற மாதம். நமக்கு வழிகாட்டுகிற தீபம் தானே வழிகாட்டுகிறது. ஆக விளக்கின் வெளிச்சத்திலே நம் வாழ்க்கை வெளிச்சம் பெறும் என்கின்ற நம்பிக்கையை விதைக்கின்ற மாதம். சுவாமி ஐயப்பனுக்கு மாலையிட்டு 48 நாள் மண்டல பூஜை விரதம் இருந்து சுவாமி ஹரிஹர சுதனை வழிபடுகின்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். அப்படிப்பட்ட சிறப்பான கார்த்திகை மாதத்திலே பெருமாளுக்கும் விசேஷம், சிவபெருமானுக்கு மிக விசேஷம். ஆதியும் அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியான சிவபெருமானை மாணிக்கவாசகர் போற்றிய, அங்கே திருவெம்பாவையை பாடியவருடைய மாணிக்கவாசகர் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையிலே தீப திருநாள் கார்த்திகை தீபம் உலக புகழ் பெற்றது. தொல் கார்த்திகை நாள் என்று ஞானசம்பந்தர் பாடி அருளிக்கின்றார். கார்த்திகை தீபம் காணாதே போதியோ பூம்பாவை என்று சொல்லியிருக்கிறார். ஆக கார்த்திகை தீபம் வழிபாடு என்பது பண்டைய காலத்திலிருந்தே தொடர்ந்து வருகிறது. ஆக நமக்கு அருகில் இருக்கின்ற கார்த்திகை திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிப்பது மிக முக்கியம். இன்றைக்கு லாலா லஜபதி ராய், பஞ்சாப் சிங்கம், இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலே மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் லாகூரிலே இறந்தார். போலீஸினுடைய அராஜகத்தில் லட்டிச்சார்ஜ் அவருடைய மண்டையிலேயும் உடலிலே ஏற்பட்ட அடிகளை தாங்க முடியாமல் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த நவம்பர் 17 அவர் இறந்தார். அவருடைய இறப்பு மகாகவி பாரதியிலிருந்து பகத்சிங்கிலிருந்து எல்லோரையும் பாதித்தது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே மிகப்பெரிய உத்வேகத்தையும் ஒரு உணர்ச்சி பிழம்பாகவும் மக்கள் மாறியது. லாலா லஜபதி ராயனுடைய மரணம் என்றால் மிகையல்ல. அப்படிப்பட்ட லாலா லஜபதி ராயை இன்று நினைவு கூற வேண்டும். கார்த்திகை மாதம் நமது இருளை அகற்றி, அறியாமையை அகற்றி, அந்தஸ்துகளை கொடுத்து, ஆஸ்திகளை கொடுத்து, நம்மை அலங்கரித்து அழகு பார்க்கின்ற மாதங்களில் ஒரு உன்னதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாத பிறப்பிலே அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.